பண்ணணும். அதுக்காக கர்த்தர் பேசுறதை கேட்கறதுக்கு என்ன பண்ணணும்? ஃபர்ஸ்ட் உறவை வந்து வளர்க்கணும். சங்கீதம் 40:8 படிச்ச இல்லையா? என்ன சொல்றாங்க? என் தேவனே, உமக்கு பிரியமானதை செய்ய விரும்புகிறேன், உமது நியாயப்பிரமாணம் என் உள்ளத்திற்குள் இருக்கிறது என்று சொன்னேன். கர்த்தரை பிரியப்படுறதுக்கு என்ன சொல்றான்? உங்களுடைய நியாயப்பிரமாணம் என்னுடைய உள்ளத்திற்குள் இருக்கிறது அப்படின்னு சொல்றான். என்ன பண்ணணும்? கர்த்தருடைய பிரமாணங்களை நாம எப்பொழுதுமே நம்மளுடைய இதயத்துல வைத்துக் கொள்ளணும். எந்த காரியம் செய்தாலுமே இது கர்த்தருக்கு பிரியமானதா அப்படின்ட்டு யோசிச்சு நம்ம என்ன பண்ணணும், செய்யணும். ஏன்னா 10 கற்பனைகள் வந்து உனக்கு தெரிஞ்சிருந்தது அப்படின்னா நீ என்ன பண்ணலாம்? கர்த்தரை வந்து பிரியப்படுத்தலாம். அதன் மூலியமா நீ என்ன பண்ற? அந்த 10 கற்பனைகளை வந்து நீ கீழ்படுகிற, அதன்படி செய்யற அப்படின்னா நீ என்ன பண்ற? கர்த்தருக்கு கீழ்படுகிற. ஏன்னா கர்த்தருடைய வார்த்தை அது, இதெல்லாம் செய்யாத அப்படின்றாரு. அப்படி என்ன பண்ற? அதெல்லாம் செய்ய மாட்ற. நீ உன்னால 100% செய்ய முடியாம இல்லைனாலும் நீ என்ன பண்ற? அட்லீஸ்ட் அதுக்கு ஒரு ட்ரையாவது பண்ற. அப்ப என்ன பண்ணுவார்? கர்த்தர் அதன் மேல பிரியமா இருப்பார். நீ பண்ணக்கூடிய காணிக்க செலுத்தினாலும், என்னதான் நீ துதிச்சாலும், என்னதான் நீ ஆராதிச்சாலும் கர்த்தர் வந்து பிரியமா இருக்கிறது இல்ல. நீ அவருக்கு கீழ்படுகிறதில் தான் அவர்